கல்யாண வாழ்க்கை வந்து மாமியார் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் ஈஸியாக இருக்குமா கஷ்டமா இருக்குமா அந்த மாமியாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதெல்லாம்? டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம கேரக்டர் மேலே தான். நம்ம அவங்களுக்கு எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோன்னா அவங்க மேபி எப்படி வயலண்ட்டாக இருந்தால் கூட அவங்க மாறிடுவாங்க. ஓகே. ஆனால் நான் அப்படி ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் ஊருக்கு போகிறதே ஒரு 2 days, ஒரு இயர்லி ஒரு 2 days அப்படி தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் நார்மலாக ஜாலியாக இருந்துருவேன், அவங்களும் என் கூட அப்படி இருந்துருவாங்க. ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் 15 years ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவடேஸ் இந்த லவ்வில் வந்து ஈஸியாக பிரேக்கப் மேரேஜ்னாலுமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்ற கல்ச்சர் வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா முன்னாடி தான் அந்த ப்ராப்ளம் எல்லாம் நிறையா இருந்துட்டு இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்து வாழ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். ஏன்னா முன்னாடியே தான் வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டோம், சடனாக லைஃப்பை தூக்கி எரிஞ்சு விட்டுட்டு போயிடுவோம். இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ காலையும் சாயந்தரம் வரைக்கும் அவங்ககிட்ட பேசாமல் இருந்தாவே தெரிஞ்சிடும் அவங்கள விட்டு நம்மளால இருக்க முடியாது. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிடுவோம். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த சாக்ரிஃபைஸும் ஓகே நல்லா தானே இருக்குது, நம்ம விட்டு கொடுக்காம இருந்தோமே அப்படின்னு தோணிடும். ஸோ இப்போ நிறைய விட்டு கொடுத்து போகிறது நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டோம். மோர் தென் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெண்டை ஹேட் பண்ண மாட்டோம்ல. அப்படிதான் இருக்கு.